உனக்கான பயணத்தை பாதை காட்டு. கருப்பனுக்கு சாவலடா. Merry Christmas and a Happy New Year. The Chennai Cells, let the celebrations begin. எங்களுக்கு பீடிக்கே வழி இல்ல குரு. பிச்சை எடுக்கணும் ஆயிடுச்சுல. அப்படியே ஒரு குவார்டர் கட்டிங் சேர்த்து எடுக்க வேண்டியதானே. அதிமுக பாஜக கூட்டணி திரும்பவும் வர மாதிரி ஏதாவது சமிக்கைகள் உங்களுக்கு ஏதாவது தெரியுதா? கூட்டணியை பற்றி முடிவெடுக்க வேண்டியது எங்கள் பொதுச் செயலாளர் எடப்பாடியார். அவர்கிட்ட நீங்கள் இந்த கேள்வியை எவ்வளவோ தடவை கேட்டாச்சு ப்ரெஸ் மீட். அவர் என்ன சொல்லிட்டாரு? கூட்டணி இல்லைன்னு சொல்லி முடிவெடுக்கப்பட்டது இறுதியாயிடுச்சு அப்படின்னு சொல்லி முடிச்சாச்சு. அதிமுக பாஜக தேமுதிக பாமகன்னு ஒரு பெரிய அலைன்ஸ் இருந்தால் திமுக கூட்டணியை நிறைய இடங்கள்ல அவங்களோட வெற்றியை தடுத்து நிறுத்தி இருக்க முடியும். அந்த வாய்ப்பை எடப்பாடி பழனிசாமி தவற விட்டுட்டாருங்கிற விமர்சனம்லாம் அப்போ தேர்தல் முடிவுகளுக்கு அப்புறம் வைக்கப்பட்டது. அதையே தானே டிடிவி தினகரனும் சொல்றாரு. அதிமுக அறிவுரை சொல்றதுக்கு அவருக்கு என்ன தேவை இருக்கு? டிடிவி தினகரன் மாதிரி அவர்களெல்லாம் அரசியல் அடைக்கலம் எங்கே கிடைக்கும்னு தேடி சொல்லுங்க. இப்போ அவருக்கு அடைக்கலம் கிடைச்சிருக்கிறது பாஜக. இப்போ இதே அறிவுரை சொல்கிற டிடிவி என்ன கேட்டிருக்கணும்? எக்கார்த்தும் பாஜகவோட கூட்டணி இல்லைன்னு பேசினவர் தானே அவர். இப்போ மட்டும் என்ன வந்துருச்சான் போகிறதுக்கு? இல்ல இப்போ திமுக கூட்டணி ஒரு சைடு வலுவா இருக்காங்க, அவங்க தொடர் வெற்றிகளை பெற்று அது இங்கே பாருங்க, இங்கே நிறுத்துவோம். தமிழ்நாட்டை பொறுத்தவரை இரு திராவிட இயக்கங்கள் தான் முன்னெடுத்து செல்லும். அரசியல் நிகழ்வுகள் சரி, அரசியல் கட்டமைப்புகள் எல்லாமே. ஒரு பக்கம் அதிமுக, இன்னொரு பக்கம் திமுக. திமுக தலைமை ஓபன் ஆயிடுச்சு. இல்ல விஜய் திமுக மேல வைக்கிற விமர்சனத்துக்கு அதிமுக சைடுல இருந்தும் ஆதரவு குரல்கள்லாம் வந்திருக்கு. இல்ல நாங்க சொல்றதை விஜய் சொல்றாரு. ஜனநாயகத்தில் மன்னராட்சி 2 வருஷமும் சொல்லிட்டு இருக்கேன். விஜய் சொல்றாரு, அதை தான் ஆதரவு சொன்னார். மன்னராட்சியை வீடு அனுப்பணுங்கிறாரு. நம்ம சொன்ன கருத்துல உண்மை இருக்கு, ஏற்புடையதா இருக்கு, மக்கள்கிட்ட வரவேற்பு இருக்குங்கிறனால தான் அவங்க அதை சொல்றாங்க. அதிமுக பாஜக கூட்டணி சாத்தியமா? அதிமுக தாவேகா கூட்டணி சாத்தியமா? ஒரே பதில் தான். நீங்க சொல்ற அந்த வெற்றி கூட்டணி அமைப்பு. வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு அதிமுகவின் செய்தி தொடர்பாளர் திரு கோவை சத்யன் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். அதிமுக பாஜக கூட்டணி திரும்பவும் வர மாதிரி ஏதாவது சமிக்கைகள் உங்களுக்கு ஏதாவது தெரியுதா? முடியல பிரதர். எவ்வளோ கற்பனைகள், எவ்வளோ ஸ்பெகுலேஷன்ஸ். இன்னைக்கு காலையில் ஆங்கில ஊடகத்தில் வந்த ஒரு செய்தியை பார்த்து தான் நான் ட்வீட் போட்டேன். அதை பாஜக சேர்ந்தவங்களும் இல்லை, அவர் அப்படி சொல்லலைன்னு மறுக்கிறாங்க. சரி, அப்போ ஆங்கில ஊடகம் தவிர செய்தி போடுச்சுன்னா பேசாமல் அவங்க மேலே கேஸ் போட வேண்டியதானே? ஏன் அவதூறாக போடுறீங்கன்னு. கூட்டணியை பற்றி முடிவெடுக்க வேண்டியது எங்கள் பொதுச் செயலாளர் எடப்பாடியார். அவர்கிட்ட நீங்கள் இந்த கேள்வியை எவ்வளவோ தடவை கேட்டாச்சு ப்ரெஸ் மீட். அவர் என்ன சொல்லிட்டாரு? கூட்டணி இல்லைன்னு சொல்லி முடிவெடுக்கப்பட்டது இறுதியாயிடுச்சு அப்படின்னு சொல்லி முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் இதை மீண்டும் மீண்டும் இது ஒரு சர்ச்சை பொருளாக கொண்டு வருவதற்கான காரணம் என்ன? இல்லை, நீங்கள் கூட்டணி இல்லைன்னு உறுதியாக சொல்லிட்டீங்க. ஆனால் பாஜக அதிமுகவோட கூட்டணிக்கு வர விரும்புகிற மாதிரி தான் தெரியுது. அண்ணாமலை அந்த தொடர்பான கேள்விக்கு காலமும் சூழலும் முடிவு செய்யும் அப்படின்னு அந்த கேள்வியை கடந்து போகிறாரு. எடப்பாடி பழனிசாமி மாதிரி உறுதியாக சொல்லலை அப்படிங்கிற பட்சத்தில் தான் திரும்பவும் இந்த கேள்விகள் எல்லாம் எழுது. உங்கள் பதில் இப்படி சொன்னால் பாஜகவை சார்ந்தவர்களுக்கு மற்றவர்களுக்குலாம் புரியுதான்னு பார்ப்போம். தமிழகத்தை பொறுத்தவரை, தமிழ்நாட்டை பொறுத்தவரை இரு திராவிட இயக்கங்கள் தான் முன்னெடுத்து செல்லும். அரசியல் நிகழ்வுகள் சரி, அரசியல் கட்டமைப்புகள் எல்லாமே. ஒரு பக்கம் அதிமுக, இன்னொரு பக்கம் திமுக. அதிமுக தலைமையில் தான் எந்த கூட்டணி இருந்தாலும் அமையப்பெறும். திமுக தலைமையில் தான் கூட்டணி. இப்போ அதிமுகவுடன் கூட்டணிக்கு விருப்பப்படுகிறவர்கள் அவங்க தான் தேடி வருவாங்க. எடப்பாடியார் தலைமை ஏற்று அவரோட வழிகாட்டத்தில் வருவாங்க. அப்படி வரவங்க விருப்பம் தெரிவிப்பாங்க. அந்த வரிசையில் பாஜக இருக்கான்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரியல. காலம்தான் பதில் சொல்லணும். அப்படி விருப்பம் தெரிவித்து வந்தாலும் அதை முடிவெடுக்கிற அதிகாரம் யார்கிட்ட இருக்குன்னா எடப்பாடியார்கிட்ட தான் இருக்குது. ஸோ நீங்கள் கேட்ட கேள்விக்கு இப்போதைக்கு பதில் பாஜகவுடன் இல்லைன்னு தான் எடப்பாடியார் சொல்லியிருக்காரு. ஆனால் டிடிவி தினகரன் என்ன சொல்றாருன்னா, அதிமுக பாஜகவோட இருந்தால் மட்டும்தான் அதிமுக காப்பாற்றப்படும். அதிமுக ஒரு பெரிய வெற்றி பெறணும் அப்படின்னா பாஜக கூட்டணிக்கு அவசியம் அப்படின்ற ஒரு இடத்த வலியுறுத்துறாரு. இது டிடிவி தினகரன் மட்டும் இல்லை, 2024 தேர்தல் சமயத்திலேயே நிறைய அரசியல் விமர்சகர்கள், பத்திரிகையாளர்கள் அதிமுக பாஜக தேமுதிக பாமகன்னு ஒரு பெரிய அலைன்ஸ் இருந்தால் திமுக கூட்டணியை நிறைய இடங்கள்ல அவங்களோட வெற்றியை தடுத்து நிறுத்தி இருக்க முடியும். அந்த வாய்ப்பை எடப்பாடி பழனிசாமி தவற விட்டுட்டாருங்கிற விமர்சனம்லாம் அப்போ தேர்தல் முடிவுகளுக்கு அப்புறம் வைக்கப்பட்டது. அதையே தானே டிடிவி தினகரனும் சொல்றாரு. அதிமுகவோட நலன்ல இருந்து தான் சொல்ற மாதிரி தான் நம்ம எடுத்துக்கணும். அப்போ அமமுக வீணா போயிடும் இல்லை? அந்த கட்சின்னு ஒன்று ஆரம்பிச்சு வேஸ்ட்டு, குக்கர் சின்னம்னு ஒன்று வேஸ்ட்டு, அந்த கட்சியில் நிர்வாகிகள் எல்லாம் வேஸ்ட்டில் பேச முதல்ல அவங்களை வீட்டுக்கு போக சொல்லியிருக்கீங்க. இல்லை, அவங்களும் பாஜக அமமுக வளர்க்குற வழியை பார்க்காம எதில் ஜெயிச்சாங்கன்னு இது வரைக்கும் தெரியல. குக்கரை வச்சுட்டு ஒரு ஆர்கனைசர் இடைத்தேர்தல்னு சொல்லி ஒரு ஹவாலா வெற்றி மட்டும்தான். அதை தோற்று வேறு எதில் ஜெயிச்சாங்கன்னு ஒன்றும் தெரியல. அது இருக்கானே தெரியல. லெட்டர் பேட்லேருந்து விசிட்டிங் கார்டாக மாறிக்கிட்டு இருக்காது. அதோட தலைவர் பொதுச் செயலாளர் அவர் தானே. அதை பார்க்க சொல்லுங்கள்.
அதை எப்படி வளர்த்துறது என்ன ஏதுன்னு பார்க்க சொல்லுங்க. அதிமுக அறிவுரை சொல்றதுக்கு அவருக்கு என்ன தேவை இருக்கு? இல்ல அவர் சொன்ன டிடிவி தினகரன் இல்ல அவர் சொன்ன கருத்து இருக்குல்ல, அதிமுக பாஜகவோட இருந்தா இந்த மாதிரி திமுகவுக்கு ஒரு டஃப் கொடுக்க இந்த மாதிரி முடியுங்கிற வாதம் இருக்குல்ல, அது எட்டு- ஓரளவுக்கு ஏற்றுக்கொள்ளப்படியா தானே இருந்தது. இந்த மாதிரி கருத்து கந்தசாமிகள் நிறைய பேர் இருக்காங்க. அந்த கருத்து கந்தசாமிகளை விட அனுபவம், முதிர்ச்சியும், ஆளுமையும் பெற்ற எங்க தலைவர் எடப்பாடியார் இருக்காரு. அவர் பார்த்துக்குவாரு. இந்த கருத்து சொல்ற கருத்து கந்தசாமி எல்லாம் அவங்க கட்சியை பார்க்கட்டும், இல்லை அவங்க அரசியல் வாழ்க்கை என்னங்கிறது அதை பார்த்துட்டு போகட்டும். இது உங்களோட கருத்துக்கள் ஆலோசனைகள்லாம் தேவையில்லை. இல்ல இதுல இன்னொரு முக்கியமா அந்த தேர்தல் முடிவுகளுக்கு அப்புறம் அதிமுக நிறைய இடங்கள்ல 3வது இடத்துக்கு போனது, சில இடங்கள்ல டெபாசிட் இழந்தது. அந்த இடத்துல எல்லாத்துலயுமே 3வது இடத்துல இருந்த பாஜக கூட்டணி தான் 2வது இடத்துக்கு வராங்க. ஸோ அப்படிங்கும்போது ஒருவேளை அதிமுக பாஜக கூட்டணி இருந்திருந்தா அந்த திமுகவுக்கு ஒரு 8-9 இடங்கள்ல ஈவன் இந்த கூட்டணி வெற்றியே பெற்றிருக்க முடியுங்கிறத நமக்கு அந்த டேட்டா சொல்லுது இல்லை, அதனுடைய ஸ்ட்ராட்டஜி சொல்லுது இல்லை. அதை தானே அவங்க வலியுறுத்துறாங்க. அண்ணாமலை பேச்சில் அப்படிதான் அதை புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. இந்த தோல்வி அப்படிங்கிறது ஒன்றும் புதிதல்ல அதிமுகவுக்கு. அதுவும் நாடாளுமன்ற தோல்வி ஒன்றும் புதிதல்ல. முன்னாடி வரலாறு இருக்கு. புரட்சி தலைவி அம்மா இருந்த காலத்திலேயே சந்தித்த தோல்விகள் இருக்கு. ஓகே, அரசியல் களத்தில் தோல்வி நிரந்தரம் கிடையாது. இப்போ மிக முக்கியமாக மிகப்பெரிய ஹோப்பாக இருக்கிற விஷயம் என்னென்னா, ஒற்றை தலைமைன்னு முடிவெடுத்து அதன் கூட நடந்த அரசியல் நிகழ்வுகள், உள்கட்சி குழப்பங்கள், பூசல்கள், இங்கே கட்டமைச்ச பிம்பங்கள், ஜாதி கட்சியும் கட்டமைச்ச பிம்பங்கள் அனைத்தையும் உடைச்சி எடுத்துட்டு ஒரு வலுவான கூட்டணி அமையப்பெறும் என்கின்ற முயற்சியில் இருந்தாலும் தனித்து ஒற்றை தலைமைங்கிற முடிவு முடித்ததுக்கப்புறம் தனித்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் களம் கண்டு வாக்கு சதவீதம் கூடியிருக்கிறது என்பதுதான் உண்மை. அது அங்கீகாரத்தின் முதல் துவக்கம். அந்த பாசிட்டிவிட்டி தான். அதைத்தான் எதிர்பார்த்து நம்ம களம் காண்றோம். அதற்கான ஒரு அங்கீகாரம் மக்கள்கிட்ட கிடைச்சிருக்கு. இல்லை 40 அதனால வச்சிருந்த கட்சி இன்னைக்கு 20% இருக்குங்கிறதா அந்த அக்கறையில தான் அவங்க அதை சொல்றாங்க. நீங்க சேர்ந்து வந்துருங்க, நம்ம திமுகவை வீழ்த்திடலாம்னு சொல்றாங்க. அக்கறையில சொல்றவங்க அமமுகன்னு ஒரு கட்சி ஆரம்பிச்சுட்டு அதிமுக வேட்டியை கட்டிட்டு ஏமாத்திட்டு எல்லாம் ஊர் சுத்த மாட்டாங்க. இவங்கெல்லாம் தன்னோட சுயநலத்துக்காக வாழ்பவர்கள். அடித்த கொள்ளையிலேருந்து எப்படி தப்பிக்கலாம், வழக்குலேருந்து எப்படி தப்பிக்கலாம், நமக்கு வாழ்க்கை என்ன, இதெல்லாம் அரசியல் அடைக்கலம் தேடி சுற்றுறவங்க இவங்கெல்லாம். டிடிவி தினகரன் மாதிரி அவர்களெல்லாம் வந்து அரசியல் அடைக்கலம் எங்கே கிடைக்கும்னு தேடி சுற்றுறவங்க. இப்போ அவருக்கு அடைக்கலம் கிடைச்சிருக்கிறது பாஜக. இப்போ இதே அறிவுரை சொல்கிற டிடிவிடன் என்ன கேட்டிருக்கணும்? எக்கார்த்தும் பாஜகவோட கூட்டணி இல்லைன்னு பேசினவர் தானே அவர். இப்போ மட்டும் என்ன வந்துருச்சான் போகிறதுக்கு? ஏன் தேர்தல் ஆணையத்தில் இரட்டை இலைக்கு லஞ்சம் கொடுத்த வழக்கு கழுத்து மேலே தொங்கிட்டு இருக்கா? இல்லை இப்போ வந்து திருப்பி உபகரணங்கள் வாங்கினதில் ஃபெமா வழக்கு திரும்ப மீண்டும் தோண்டி எடுக்கப்படுகிறதா? அப்போது அது அவங்களோட தேவை, சுயநலத்துக்காக. அவர்களும் பாஜகவோட கூட்டணி வைக்க மாட்டேன்னு சொன்னாங்க. ஆனால் அதுக்கப்புறம் எடப்பாடி பழனிசாமி கூட்டணி வைக்கிறாங்க. இதை முடிச்சிடு. அதனால் அவர்களுடைய சுயநலத்துக்காகவும் அவங்களோட குறிப்பிட்ட ஆதாயத்திற்கும், மக்கள் சுத்தமாக கிடையாது, அவங்களோட ஆதாயத்துக்கும் சும்மா கொடுக்குற ஸ்டேட்மெண்ட் இதெல்லாம் அதிமுகவை பலவீனப்படுத்திடாது. அதனால் குறிக்கோள் ஒன்று, இந்த இயக்கம் புரட்சி தலைவி அம்மா மாதிரி இன்னும் 100 ஆண்டு காலம் மக்கள் பணியில் இருக்கணும் அப்படின்னா மக்களால் அங்கீகரிக்கப்பட்டு, தொண்டர்களால் அங்கீகரிக்கப்பட்டு, அனைவர்களின் நம்பிக்கையும் மனங்களையும் வென்ற ஒரு தலைவர் வரணும். அப்படி வந்த தலைவர் தான் எடப்பாடியார். அதனால் அடுத்த கட்டம் அதுதான் நல்லது ஜனநாயகத்துக்கு. இந்த மாதிரி சுயநலத்துக்காக எதிரிகளோட கைகோத்துற ஆட்கள், உள்ளடி வேலை பார்க்குற ஆட்கள், இதெல்லாம் இயக்கத்துக்கு நல்லதில்லை. களை எடுத்தாச்சு. அதனால் அவங்க சொல்கிற கருத்துக்கள் எதுவுமே நம்மளுக்கு வந்து பொருந்தாது, தேவையில்லாத கருத்துக்கள் அதெல்லாம். நீங்கள் இன்னொரு கேள்வி கேட்டீங்க, அம்மா கூட்டணி வச்சாங்க இல்லை, நாங்கள் எடப்பாடியார் கூட்டணி வச்சாருன்னு கேட்குறீங்க. நான் உங்களுக்கு அது பதில் சொல்கிறேன். இதே புரட்சி தலைவி அம்மா இன்று எங்களுடன் உயிரோடு இருந்தால் என்ன முடிவு எடுத்திருப்பாரோ அந்த முடிவு தான் எடப்பாடியார் எடுக்கிறார். இதுதான் நிதர்சனமான உண்மை. பாஜகவோட கூட்டணி வச்சிருப்பாங்க. கூட்டணி, ஆமாம், அம்மா புரட்சி தலைவி அம்மா இருந்தால் என்ன முடிவு எடுத்திருப்பாங்களோ அதுதான். கூட்டணி என்பது கால சூழலுக்கு எடுத்த மாதிரி அமையப்பெறுவது. நம்மளுடைய எதிரி யார், நம்ம யாரை வீழ்த்த வேண்டும் என்று கால சூழல் கருதி அமையப்பெறுவது. அதுதான் கூட்டணி. கொள்கை சார்ந்தது கிடையாது. திமுக சொல்ற மாதிரி நாங்கள் அனைவரும் திரும்ப பாஜகவோட கூட்டணி வச்சிருப்பாங்கன்னு நீங்க சொல்ல வரீங்க. மோடியா லேடியான்னு கேட்டதுக்கான காரண காரியங்கள், புரட்சி தலைவி அம்மா அன்று முதலமைச்சராக இருந்தாங்க. நரேந்திர மோடி முதலமைச்சராக தான் இருந்தார். ஒரு முதலமைச்சராக இருக்கிறவர் வந்து பிரதம மந்திரியாக போகிறாரு அப்படிங்கும்போது அதே முதல்வராக இருக்க நான் ஏன் பிரதமராக கூடாது, அதான் மோடியா லேடியா அப்படின்னு. இதுதான் கம்பேரிசன். அதனால் அன்னைக்கு கேட்டவங்க இப்படின்னா அன்றைக்கு கேட்ட சூழ்நிலையில் அது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியது. அந்த தேர்தலுக்கான ஸ்டண்ட் 19க்கு ஊத்தி வேறையா இருக்கும். அது நிலைப்பாடு. ஸ்டண்ட் அதான் நிலைப்பாடு. இப்போ இந்த தேர்தலுக்கான நிலைப்பாடு, தேர்தலுக்கு நிலைப்பாடு மாறுங்கிறது உண்மை. நீங்கள் என்ன கேட்கணும்? பாசிச பாஜகன்னு சொல்கிற திமுக அதே பாஜகவோட கூட்டிலேருந்து அமைச்சர்கள் இடம் பிடித்தவர்கள் தானே. சிறுபான்மையினுக்கு எதிராக ஒரு தவறான கருத்துக்களை கட்டமைக்கிறார்கள். இதை முறியடிக்க வேண்டியது நம்ம கடமை. பாஜக சிறுபான்மையினருக்கு எதிரானவர்கள் என்கின்ற ஒரு தவறான கருத்தை கட்டமைக்க முயற்சிகள்னு சொல்லி பேட்டி கொடுத்தவர் தானே கருணாநிதி. ஜூன் மாதம் முரசொலி பக்கம் 6 வந்துச்சுல. அது
அந்த மாதிரி நாங்கள் இரட்டை நிலைப்பாடு இல்லை. நம்மளோட நிலைப்பாடு அந்த தேர்தல் காலகட்டத்தில் நமக்கு இருக்கக்கூடிய சவால்கள் அது குறித்து தான் கூட்டணி. கொள்கை குறித்த கூட்டணி. இப்போ திமுக சொல்லாமல் நாங்கள் அனைவரும் ஒருமித்த கொள்கை கொண்ட கூட்டணி. ஒருமித்த கொள்கைனா கட்சியை கழிச்சு போனோன்னு எடப்பாடி கேட்டது யாரும் பதில் சொல்லி ஏன் ஏடி ஒளியிறாங்க? கட்சியா இருந்தாலும் பாஜக எதிர்ப்புங்கிற புள்ளியில அவங்க ஒரே கூட்டணி. பாஜக எதிர்ப்புங்கிறது கொள்கையா? உங்க நிலைப்பாடு கொள்கைங்கிறது என்ன? ஒரு இயக்கத்தோட அடிநாதம். சமத்துவம் பேசுறீங்க, சமத்துவங்கிறீங்க, சமூக நீதினு பேசுறீங்க, அது களத்துல காணும். கொள்கைங்கிறது அது சுயமரியாதைன்னு பேசுறீங்க. ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர் தான் அப்பா மகன் பேரன் கொள்ளு பேரன் சொல்லி மற்றவங்கள சுயமரியாதையை வித்துட்டு சாமர வீசுற நிலைமையில் இருக்கு. கொள்கை சமரசம்ங்கிறது அங்கே இருக்கு. ஆனால் இயக்கத்தோட கொள்கை என்னது? சுயமரியாதை இயக்கம்ங்கிறீங்க. எங்கே இருக்கு கொள்கை? பாஜகவை எதிர்ப்புங்கிறது கொள்கை இல்லை, அது உங்க நிலைப்பாடு, அது உங்களுக்கான சவால். அந்த தேர்தல் காலகட்டத்தில் அந்த கொள்கையில உறுதியா இருக்காங்க. இப்ப கம்யூனிஸ்டுகள் சாம்சங்குக்கு எதிராக போராட்டம் நடத்துறாங்க, இதே கூட்டணியில இருக்காங்க. வேங்கை விவகாரத்துல திருமாவளவன் போய் களத்துல போராடுறாரு. கூட்டணியில இருந்தாலும் அவங்களுடைய கொள்கையில அவங்க உறுதியா தானே இருக்காங்க. நீங்க சொல்ற மாதிரி அரசியல் நிலைப்பாடுங்கிறது வேற, கொள்கை வேறங்கிறதுல திமுகவோட கூட்டணி கட்சிகள் தெளிவா தானே இருக்காங்க. அந்த கொள்கை அந்த கூட்டணியில இருந்தாலும் சுயமா செயல்பட முடியலங்கிறதுக்கு உதாரணம் நான் எவ்வளவு கொடுக்கட்டும் உங்களுக்கு? மது விலக்கு போராட்டம் கள்ளக்குறிச்சியில, அதான் டைட்டில் ஆரம்பிச்ச டைட்டில் என்ன? மது விலக்கு போராட்டம். முடிஞ்சது என்னவா முடிஞ்சது? பெண்கள் மது விலக்கு மாநாடு. வித்தியாசம் தெரியலையா உங்களுக்கு? ஒரு கூட்டணி கட்சியை செயல்பட விடலையே. இதுக்கும் திமுக அழுத்தம் கொடுத்ததுன்னு கண்டிப்பா. ஆதவர்ஜன் என்ன பேசினாரு? இல்லை விஜய் என்ன பேசினார் அம்பேத்கர் புத்தக விழாவில்? அவர் மனசு இங்கே தான் இருக்கு, ஆனால் அவர் வர விடாமல் அழுத்தம் கொடுக்கப்பட்டதுன்னு யார் இதை மதிப்பு தெரிவிக்கிறா? ஒரு 2 வாரம் கழிச்சு பொறுமையே ஏவாவில் பேசுறாரு, இல்லை நான் பேசவில்லை, அழுது எதுவும் கொடுக்கலங்கிறாரு. அதெல்லாம் வேற என்ன சொல்ல முடியாது இப்போதைக்கு இருக்கிற நிலைமையில. கூட்டணிக்கு இன்னும் கால சூழல் இருக்கு, அவகாசம் இருக்கிறது. அதிகாரத்தில் பங்கு அப்படின்னு கேட்டாச்சு. அதுக்கப்புறம் காங்கிரஸ் அதை பேசினாங்க. அதை பேசின ஆதவர்ஜனாவும் மூட்டை கட்டி அனுப்பிச்சாச்சு. ஏன்னா அதிகாரத்தில் பங்கு கூட்டணி கட்சியை கேட்கறதுன்னு நாளைக்கு கட்சியில் இருக்கிற எவனோ ஒருத்தர் எந்திரிச்சு 40 வருஷம் 50 வருஷம் உங்கள் கட்சிக்கு நான் உழைச்சிட்டேன், உன் பையனோட நான் சீனியரு, எனக்கு அதிகாரத்தில் பங்கு கொடுன்னு எவனோ கேட்டுற போகிறான்னு சொல்லி அவசர அவசரமாக மூட்டை கட்டி அனுப்பிச்சாச்சு. கூட்டணி கட்சியை சுதந்திரமாக செயல்பட விட மாட்டேங்கிறாங்க. அவங்க இருக்கிற அடையாளத்தை அழிச்சிக்கிட்டே இருக்கிறாங்க. இன்னைக்கு மதிமுக அடையாளம் என்ன அடையாளம் இருக்குது இன்னைக்கு மதிமுகவுக்கு? கம்யூனிஸ்ட்க்கு என்ன அடையாளம் இருக்குது இன்றைக்கி அவங்களோட கூட்டணி வச்சு? சாம்சங் ஊழியர்களும் போராட்டம்னு போகிறீங்க, வேனில் அடித்து தூக்கிட்டு போய் அரெஸ்ட் பண்ணுறீங்க. விசிகா கொடிக்கம்பத்தை பிடிங்கி வீசினீங்களா இல்லையா? நடந்துச்சா இல்லையா? 25 அடி கொடிக்கம்பம் 45 அடி கொடிக்கம்பம் நடக்கூடாதுன்னு கொடிக்கம்பம் நடுவதற்கு விசிகாவுக்கு பிரச்சனை இருக்கா இல்லையா? இந்த அளவுக்கு ஒரு கூட்டணி கட்சிகளுக்கே சுதந்திரம் இல்லாத போது அப்புறம் தானே கொள்கை சார்ந்த கூட்டணி. இதில் முக்கியமாக இந்த இஷ்யூவில் உங்களுக்கு இன்றைக்கி காலையில் நீங்கள் போட்ட ஒரு ட்வீட் ரொம்ப முக்கியமானது. அதில் ரொம்ப நீங்கள் ஒரு நுணுக்கமாக ஒரு வார்த்தை என்ன போடுறீங்கன்னா, அதிமுகக்குள்ள ஷிண்டேவெல்லாம் தேடி பார்க்காதீங்க, ஏன்னா மகாராஷ்டிராவில் சிவசேனாவோட நிலைமை என்னன்னு எங்களுக்கு தெரியும் அப்படின்னு ஒரு வார்த்தையை போகிறேன். பாஜக அப்படி ஏதாவது காய்களை நகர்த்துறாங்களோ, அதிமுகவில் ஏதாவது ஷிண்டே இருக்குன்னு தேடுறாங்களோ? சரி, கை முனு கண்ணாடி எதுக்குங்கிற மாதிரி கேள்விக்கிறீங்க. அப்புறம் இந்த இயக்கத்தை 3ஆக உடைக்கலாம் 4ஆக உடைக்கலாம்ங்கிற உள்ளடி வேலை நடக்கலான்னு சொல்ல முடியுமா யாராச்சுனாலையும்? பாஜக அதுக்கு பின்னாடி இல்லைன்னு யாரும் நினைச்சு சொல்ல முடியும்? கூட்டணியில இருந்தாங்க, கூட்டணிக்கு வர விருப்பப்படுறாங்க. அப்படி இருக்கிறாங்க. இங்க இருக்கிற ஒருத்தர் கட்சியோட விரோதி, கட்சியோட அலுவலகத்தை அடிச்சு உடைக்கிறாரு. அவர் தான் பாஜகவோட நெருக்கம் காட்டுவதற்கும் இணக்கம் காட்டுவதற்கும் குஜராத் வரைக்கும் போறாரு, டெல்லி போறாரு, எல்லா பக்கம் ஊரா சுத்துறாரு. இப்படி இணக்கமா வச்சுக்க டிடிவி தினகரன் கோட்டாலா அப்படின்னு என்ன ஹிந்தியில? ஊழல் தெரியாது. ஊழல் கோட்டாலா அப்படிங்கிறானு. காங்கிரஸ் கோட்டாலா, ये घोटाला मेरे भाइयों बहनों करोड़ों की घोटाला அப்படின்னு நிலமா பேசுறீங்களே, அதே ஊழல்வாதியை தானே நீங்கள் கூட்டணிக்கு சேர்த்து வச்சிருக்கிற ஆட்களும். 50 லட்சம் லஞ்சம் கொடுத்த வழக்கு இன்னும் இருக்க தானே செய்யுது டிடிவி தினகரன் மேலே. லஞ்சம் கொடுத்தா பிடிபட்ட சுகேஷ் சந்திரசேகர் ஜெயிலில் தானே இருந்தார். ஆனால் அவரை வச்சு நீங்கள் ஆம் ஆத்மி பார்ட்டிக்கு எதிராக தேர்தல் நேரத்தில் டைலாக் கூட சொன்னீங்கல்ல, நான் ஆம் ஆத்மி பார்ட்டிக்கு காசு கொடுத்தேன்னு சொல்ல வச்சிங்கல்ல. இப்போ எங்கே போனார் அவர்? சுகேஷ் சந்திரசேகர் டெல்லி ஜெயிலிருந்து. முன்னணியில் இருந்த சிவசேனா உடைக்கப்பட்டு சின்னம் முடக்கப்பட்டு 2ஆக பிரிந்து, பிரிவுக்கு காரணமாக தலைமை வைத்த ஏக்நாத் ஷிண்டேக்கு சின்னம் ஒதுக்கப்பட்டு, சிவசேனாவினால் பாஜக ஆதரவுடன் ஆட்சி அமைய பெற்று, இன்று பாஜக ஆதரவில் சிவசேனா ஆட்சின்னு கொண்டு வந்துட்டீங்கல்ல. இல்ல மக்கள் இதை மறுக்க முடியுமா? ஷிண்டேவும் உத்தவ் தாக்கரேவும் மக்கள் ஷிண்டேவை ஏத்துக்கிட்டாங்கல்ல. நீங்க என்னதான் நீங்க சொல்ற இந்த கணக்கு மறுக்க முடியுமா? இந்த கணக்கை மறுக்க முடியுமா? சிவசேனாவின் ஆதரவால் பாஜக அப்படின்னு போன தேர்தல் இருந்துட்டு இன்று பாஜகவின் ஆதரவால் சிவசேனாங்கிற மாறிச்ச களம் மாறிச்சா இல்லையா? சோ அந்த மாதிரி அதிமுகவும் நடந்துருமோ அப்படின்னு
கொஞ்சம் நடந்துருமோ இல்ல, இருக்கீங்களோ? அதை நடப்பதற்கான முயற்சிகள் நடந்து தோத்தது தான் உண்மை. அதை முறியடிச்சவர் எடப்பாடியார் சத்தம் இல்லாம. இதுக்கு நிறைய நான் குற்றம் சாட்டுறேன். பாஜக மட்டும் இல்ல, திமுகவும் இந்த வேலையில் இறங்குச்சு, எப்படியாச்சும் முறியடிச்சிடலாம் உடைச்சிடலான்னு. அதனால தான் கடைசி வரைக்கும் இப்போ போன நாடாளுமன்ற தேர்தல் பரப்பையில் கூட உதயநிதி ஸ்டாலின் பட்டத்தில் ஒருத்தர் போய் அடிச்சு விட்டார். ஐபிஎல் மாதிரி இன்னைக்கும் விவாதத்துக்கு வந்து என்ன பேசுறாங்க, அதிமுக உடஞ்சிருக்குன்னு தான் பேசுறாங்க. ஏன் என்ன, அது அவங்களோட ஆசை நிறைவேறல. உடச்சி முறியடிச்சவர் எடப்பாடியார். அந்த மாதிரி இயக்கத்துக்கு துரோகம் பண்ணவங்க களை எடுத்தவர் எடப்பாடியார். இந்த மாதிரியெல்லாம் சவால்களை சந்திச்சு தான் வந்து இப்போ நிற்கிறோம். அதனால் நீங்கள் சொல்கிற தேர்தல் கணக்குகள் அது எல்லாமே தாண்டி உள்ள வந்து என்னெல்லாம் உள்ளடி வேலை பார்த்து என்னெல்லாம் விரோதி இருந்து எல்லாத்தையும் களை எடுத்து இப்போ வந்து அடுத்த கட்டம் வேகமாக நடந்து போயிட்டு இருக்கிறார். எடப்பாடி சொல்ற மாதிரி திரு அண்ணாமலையோ திரு நயினா நாகேந்திரனோ தமிழிசையோ சொல்ல மாட்டாங்க. அவங்க வந்து அதிமுகவோட கூட்டணி வரணும்னு தான் விருப்பப்படுறாங்க. அப்படிங்கும்போது அப்போ பாஜகவுக்கு 2026 தேர்தலில் வேற ஒரு திட்டம் இருக்கலாம் இல்லையா? நீங்க அவங்க கூட்டணிக்கு வரல அப்படின்னா திரும்பவும் அவங்க உங்களுக்கு மத்தியில் ஆட்சியில் இருக்காங்க, கூடுதல் நெருக்கடி கொடுக்கலாம். அப்போ வந்து எடப்பாடி பழனிசாமி கூட்டணி சேரலாம் அப்படின்லாம். சட்டமன்ற தேர்தல் கணக்கு வேற, நாடாளுமன்ற தேர்தல் கணக்கு வேற. சில படிப்பினைகள் வாழ்க்கையில ரொம்ப காஸ்ட்லி படிப்பினைகள். அந்த படிப்பினை பாஜக கிடைச்சது வந்து காஸ்ட்லி படிப்பினை. அதிமுக இதே வீரம் பேசினவர் தானே அண்ணாமலை. என்னுடைய பாணி தனி பாணி, நான் கேட்டு பண்ணணுங்கிறது இல்லை, மேலே நான் கேட்டு பண்ணணுங்கிறது இல்லை, என்னுடைய அரசியல் பாணி தனி சொன்னாரா இல்லையா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி? அப்புறம் ஒரு 6 மாதம் கழிச்சு என்ன சொன்னார்? டெல்லியில் உத்தரவு வருது, அதான் நான் இங்கே செயல்படுத்திருக்கேன்னு மாற்றினாரா? ட்ராக்கு மாற்றினார்ல. அப்புறம் யூகே கிளம்பி போயிட்டு வந்தார்ல. இப்போ அதனால் நிலைப்பாடுகள் என்பது அதிமுக மாறல. கூட்டணி கட்சியாக இருந்தாலும் அவர்களுக்கு உரிய மரியாதையும் அங்கீகாரம் என்றைக்குமே கொடுத்த இயக்கம் தான், கொடுக்குற இயக்கம் தான் அதிமுக. நீ சின்ன கட்சி பெரிய கட்சிங்கிறது கிடையாது. ஆனால் கூட்டணி தர்மம் என்று ஒன்று இருக்கிறது. அது எத்தனை முறை மீற முடியுமோ அத்தனை முறை மீனதுக்கான விளைவுகள் தான் இப்போ. இல்ல அதிமுக கூட்டணி ஒரு சைடு வலுவா இருக்காங்க, அவங்க தொடர் வெற்றிகளை பெற்றிருக்காங்க. அது இங்க பாருங்க, ஒரு இங்கே நிறுத்துவோம். திமுக கூட்டணி வலுவா இருக்காங்கிறது கிடையாது. வேல்முருகன் வந்து வேல்முருகன்ங்கிற ஒரு கூட்டணியில் இருக்கிறவரா இல்லையா? கூட்டணியில இருக்கவர் தான். கம்யூனிஸ்ட் கூட்டணியில் இருக்கிறவங்க கலாட்டா மூலமாவே வந்து சட்டமன்ற பரப்புரைக்கு இது உதவட்டும். மற்றவங்களுக்கு பாக்குறவங்களுக்கு உண்மை தெரியும். வேல்முருகன் திமுக மாதிரி இருக்கிற வேல்முருகன் திமுக கூட்டணி தானே, கூட்டணியில தான் இருக்காரு. கூட்டணி தானே இருக்காரு. கம்யூனிஸ்ட் கூட்டணியில தான் இருக்காங்க. காங்கிரஸ் கூட்டணி வேற, விசிகா கூட்டணியில இருக்காங்க, அதிமுக கூட்டணியில இருக்காங்க. இப்போ விசிகா மது ஒழிப்பு போராட்டம்ங்கிறது வந்து மது ஒழிப்பு மகளிர் மாநாடுங்கிற மாத்திர அளவுக்கு அழுத்தம், அவங்க சுதந்திரமாக செய்ய முடியாது. கம்யூனிஸ்ட் முத்தரசன் சொல்றாரு, கள்ளக்குறிச்சியில அந்த கள்ளசாரையை வித்தது டிஜிபிக்கு ஸ்டாலினுக்கு 2 பேருக்குமே தெரியாதுங்கிறாரு. அது அவங்க கூட்டணிக்குள்ள நடக்கிற பிரச்சனை. அவங்க பேசி வேல்முருகன் சட்டமன்றத்தில் எந்திரிச்சு, ஏன் 4 வருஷம் ஆச்சியா என் மக்கள் கஷ்டப்படுறாங்க, நீங்க ஒரு அம்மஞ்சல்லி கொடுக்கல, 1 பைசா வரலன்னா அந்த 1 பைசா வராதுன்னு சொல்லாதீங்கிற அளவுக்கு, அந்த அளவுக்கு நேத்தி கூட ஒரு பேட்டி பார்த்தீங்க. ஏன்பா குகேஷ் சந்திரசேகருக்கு இத்தனை கோடி கொடுக்குறாங்க, சிலம்பத்தில் ஜெயிச்ச பெண்ணுக்கு எவ்வளோப்பா கொடுத்தேன்னு ஞாபகம் இருக்கா? அப்போ கூட்டணி விரிசல் அப்படிங்கிறது துவங்கி இருக்கா இல்லையா? இது கூட்டணி விரிசல் நான் எதுவுமே கூட்டணி உடைஞ்சதுன்னே சொல்லல. கூட்டணி விரிசல் இருக்கா இல்லையா? நீங்க சொல்ற இதே சிக்கலுக்கு அப்புறமே திருமாவளவன் என்ன சொல்றாருன்னா திமுகவோட தான் தொடரும் அப்படின்னு சொல்றாரு. முதலமைச்சர் என்ன சொல்றாருன்னா இதெல்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாது, திருமாவளவன் வந்து அவருடைய கொள்கையில எவ்வளவு உறுதிப்பாடு இருப்பாரு தெரியும், இந்த கூட்டணியோட முக்கியத்துவம் என்னன்னு திருமாவளவனுக்கு தெரியும்னு முதல்வர் பேசுறாரு. அவங்க வந்து இணக்கமா தான் இருக்காங்க. கேள்வி கேட்கிறேன், உடையணும்னு அதிமுக விருப்பப்படுது, விரிசலுடன் அதிமுக விருப்பப்படுது. கேள்வி கேட்கிறேன். நீங்க இப்ப இந்த பேட்டி ஆரம்பிச்ச போல நான் சொன்னீங்க கொள்கைன்னா என்ன கொள்கைன்னு கேட்டதுக்கு பாஜகவை எதிர்க்க வேண்டும் என்கின்ற கொள்கையில் ஒரே நிலைப்பாடு இருக்காங்க. இப்போ அதிமுக பாஜகவுடன் உறவை முறிக்காதுன்னு சொன்னீங்க, அறிவிக்க மாட்டார் எடப்பாடியார், நீங்க அறிவிச்சாச்சு. இப்போ அனைவரும் நம்ப ஆரம்பிச்சிட்டீங்க, ஆமா கொள்ள உறவுலாம் கிடையாது, அவங்க சொன்ன மாதிரி கிடையாது, முடிவு பண்ணியாச்சு அப்படின்னு. தேர்தல் நேரத்தில் கூட்டணி வரலான்னு சொல்றாங்க சார். வரலாம். திமுகவோட நிலைப்பாடு உதயநிதி ஸ்டாலின் கடைசியா பேசுறப்ப கூட தேர்தல் பிரச்சாரத்துல திரும்பவும் உங்க கூட்டணி சேருவாங்கன்னு தான் பேசுறாரு. ஒரே ஒரு இப்பதான் பிரிஞ்சிருக்காங்க, ஆனா அவங்க திரும்பவும் சேர போறாங்க. நான் என்ன கேட்கிறேன்னா அதே கேள்வியை தான் இங்கே கேட்கிறேன். இப்போ பாஜகவை எதிர்ப்பு தான் எங்கள் கொள்கைன்னு இருக்கும்போது அதே எதிர்ப்பில் நாங்கள் உறுதியாக இருந்து 1 வருஷம் ஆக போகுது, இவங்க வரமாட்டாங்கன்னு உத்தரவாதம் கொடுக்க முடியுமா? கூட்டணியில் தொடர்கிறேன்னு தான் திருமாவளவன் சொன்னான்னு தான் சொல்கிறீங்க. ஆனால் அதே திருமாவளவன் 2026 இவரோட தான் கிளம்பணும்னு இப்போ உத்தரவாதம் கொடுத்துருக்காரு. நம்பிக்கையில் எடப்பாடி பழனிசாமி நம்பி வர சொல்கிறீங்க? எந்த நம்பிக்கையில் ஸ்டாலினும் உதயநிதியும் வந்து சொல்கிறாங்களோ அதே நம்பிக்கையில் தான். அவங்களுக்கு ஆப்ஷன் விஜய் இருக்காங்க. யாருக்கு? நீங்கள் சொல்கிற இதே கூட்டணி கட்சிகளுக்கு ஆப்ஷன் விஜய் இருக்குது. விஜய் ப்ளஸ் ஏற்கனவே திமுக கூட்டணியில் அவங்க கொடுக்குற சீட்டு அவங்க நின்னாலே வெற்றி பெறன்ற மாதிரியான ஒரு நிலைமையில இருக்கும்போது அவங்க ஏன் எடப்பாடி பழனிசாமி நம்பி வரலாம்? இதெல்லாம் கட்டமைப்பு தான் பிரதர். இதே நாடாளுமன்ற தேர்தல் ஒரே ஒரு நிமிஷம், இந்த சீட்டு கொடுத்தா ஜெயிச்சிருவாங்க, சீட்டு கொடுத்தா பண்ணிடுவாங்க அந்த உறுதி அப்படியெல்லாம் ஒண்ணுமே இல்லை. இதெல்லாம் ஒரு கட்டமைப்பு தான். எப்படி வந்து பூனை கண்ணை மூடினால் பூலோகம் இருண்டது போல் அப்படின்னு சொல்லி மரியாதைக்குரிய
ஸ்டாலின் அவர் ஒரு பேட்டியில் சொன்னாரோ அதே மாதிரி இன்னும் அவங்க கற்பனையிலேயே இருக்காங்க. நீங்கள் முன்னாடி போய் நிறுத்துங்க, உதயநிதியை முதல்ல ஒரு வேட்பாளர் நிறுத்துங்க, அப்புறம் களம் எப்படி மாறுதுன்னு பாருங்கள். அதுக்கப்புறம் தைரியம் வந்து விஜய் கூட்டணியில் கூப்பிட்டு பாருங்களேன். நடக்காதுங்க, களம் வேறையா இருக்குது. இன்று மக்களுடைய எதிர்பார்ப்பு என்பது வேற. அப்ப திமுக இருக்கிற கூட்டணி கட்சிகள் எதிர்பார்ப்பு, மக்களுடைய எதிர்பார்ப்பு அதிமுக கிட்ட வரும்னு அதிமுக நம்புதா? மக்களுடைய எதிர்பார்ப்பு எவ்வளவு பெரிய ஏமாற்றம் நீ களத்துல போய் பாருங்க தெரியும். ஒண்ணு வேணும், இந்த சிஏஜி அறிக்கை 2023 முடிஞ்ச சிஏஜி அறிக்கை எடுத்து படிச்சு பாருங்க, எவ்வளவு காரி துப்பியிருக்காங்கன்னு சொல்லி திமுகவை போய் எடுத்து படிச்சு பாருங்க. 2023 மார்ச்சோட முடிஞ்ச சிஏஜி அறிக்கை கொடுத்துருக்காங்க. முதல் 2 ஆண்டு திமுகவோட ஆட்சி எப்படி காரி துப்பியிருக்காங்கன்னு பாருங்க. அதனால களம் மாறிட்டு இருக்குங்கிறது உண்மை, அதை யாருனாலையும் மறுக்க இயலாது, மறுக்கவும் முடியாது. இல்ல களம் இப்போ திமுகவின் கூட்டணி கட்சிகளுக்கு அப்படின்னா அதான் முதல்ல திமுகவுக்குரிய மரியாதை கொடுத்தா சொன்னேன். இங்கே தேர்தலில் 2 திராவிட கழகங்கள் தான் அரசியல் கட்டமைப்புகள், அரசியல் நகர்த்தலும் அவங்க மட்டும்தான் முடியும். ஒன்று திமுக தலைமை, இன்னொன்று அதிமுக தலைமை. இப்போ விஜய் வந்துட்டாரு, திமுக ஆப்ஷன் ஓப்பன் ஆயிடுச்சு. ஆப்ஷன் தான் பிரதர், நீங்கள் சொல்றது ஆப்ஷன். அந்த ஆப்ஷன் மக்கள் எடுக்கிறாங்களே எடுக்கலையான்னு சொல்லி எலெக்ஷன் முடிச்சதான் தெரியும். இல்ல மாநாடுல நடந்த கூட்டம், மாநாடு யார் அவருடைய கொள்கை, அவர் ரொம்ப ஒரு தெளிவான இடத்துல தானே வராரு. திமுக விமர்சிக்கிறாரு, பாஜக விமர்சிக்கிறாரு, அதிமுக விமர்சிக்க மாட்டாரு. சோ அவரு ஒரு தெளிவான ஒரு நிலைப்பாட்டுல தானே வர்றாரு. இப்போ இவ்வளவு நேரம் கேட்டதுக்கு அப்ப அதிமுக தாவாக்கா உறுதியாயிருச்சு போல இருக்கு, அதான் திமுக கலக்கன்னு ஒரு கேள்வி கேட்கல இது வரைக்கும். இல்ல அடுத்த கேள்வி அதுதான். என்ன பதில் சொல்றீங்கன்றத அடுத்த கேள்வி இல்ல, அதுக்காக முதல்ல தாவாக்காவை பத்தி பேசாம இது வரைக்கும் அதுதான் நான் கேட்டேன். அதனால கூட்டணி கணக்குகள் மாறுகின்றன. நான் ரொம்ப நாசுக்கா சொன்னேன் உங்கள்கிட்ட. நிலைப்பாடு, கூட்டணி கட்சிகளோட நடவடிக்கைகள் மாறி இருக்கிறது உண்மை, நிலைப்பாடு மாறி வருகிறது என்பது உண்மை. அதுதான் இன்னும் காலம் வரும் பொழுது, இன்னும் ஒரு 6 மாத காலத்தில் அது இன்னும் பயங்கர சூடு பிடிக்க ஆரம்பிக்கும். இந்த மார்ச் மாதம் ஃபினான்ஷியல் இயர் முடிச்சு அடுத்த லாஸ்ட் இயர் அப்படின்னு வரும்போது கணக்குகள் வேகமாக களம் மாறும். அந்த களம் மாறுகின்ற களத்தில் தாவேக்காவோட கூட்டணி தான் எடுத்துக்கணுமா? அந்த களம் மாறுறதை நான் கொஞ்சம் எலாபரேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். தாவேக்காவோட கூட்டணி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? எல்லாமே வாய்ப்பு இருக்கு. திமுக இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் அஇஅதிமுகவுடன் வரும் என்பதும் ஒரு வாய்ப்பு, தாவேக்கா வரும் என்பது ஒரு வாய்ப்புங்கிறது இல்லாமல் கிடையவே கிடையாது. மற்ற அதாவது அரசியல் களத்தில், தேர்தல் களத்தில் நமக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் என்று கூட்டணி கட்சிகளும் சரி, புதிதாக ஆரம்பிக்கிற கட்சிகளும் 2 பேர் தான் பார்க்குறாங்க. ஒன்று அதிமுகவை பார்ப்பாங்க, இன்னொன்று திமுகவை பார்ப்பாங்க, இல்லை 3வது அணியாக ஏதோ ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் சொன்ன ஆப்ஷனுங்கிறது 3வது அணி. அந்த 3வது அணி எப்போ அமையும்னா, நம்ம 3வது அணி சேர்ந்தால் நம்மகிட்ட ஒரு பலம், இந்த 2 கட்சிகளுக்கு ஒத்த பலமாக நம்மளால் இமேஜ் கொடுக்க முடியுமான்னு பார்த்தா தான் அது வரும் அமையும். இப்போ பாஜகவோட கணக்குங்கிறது நாம் தாவகாவோட சேர்ந்துடலாம், மற்ற கட்சிகள் இருக்காங்க, நம்மளோட இருக்காங்க, அதனால் நம்ம 3வது அணிங்கிறது மிகப்பெரிய வலுப்பெரு அணியாக இருக்கும். நம்ம வந்து இருக்கிற நம்பர்ஸ் ஜெயிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து ஆட்சி அதிகாரத்தில் நமக்கு பங்கு அப்படிங்கிறது ஒரு 3வது அணியோட கணக்காக இருக்கும். ஆனால் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அந்த கணக்கு இல்லைங்கிறது உண்மை. ஏன்னா ஒரு 3வது அணியா போய் நின்று அந்த ஒரு பிம்பத்தை உருவாக்கக்கூடிய சக்தி இப்ப எங்க நாம மக்கள் நல கூட்டணி சொல்றீங்க. 3வது அணியா நின்னீங்கன்னா தோத்துவீங்க, அதிமுகவோட வாங்கன்னு சொல்ல வரீங்க. அப்பதான் புரிஞ்சுக்கணும். மக்கள் நல கூட்டணி வரைக்கும் பார்த்துட்டோம் நாங்க. அதான் சார், நீங்க 3வது அணியா நின்னா நீங்க தோத்துருவீங்க. 2 அணி தான் தமிழ்நாட்டுல, ஏதோ ஒரு தலைமை ஏத்துக்கிட்டு வாங்கன்னு விஜய்க்கு சொல்ல வரீங்க. மரியாதைக்குரிய நண்பர் விஜய் அவர் அரசியல் இயக்கத்துக்கு வந்தோடனே முதல்ல வாழ்த்து சொன்னோம். என்ன ஏன் வாழ்த்து சொன்னோம்? சமுதாயத்தில் நல்ல அங்கீகாரம் இருக்கக்கூடிய ஒருத்தர், மக்கள் நன்மதிப்பை பெற்ற ஒருத்தர் வந்து அரசியலுக்கு வந்தா மக்கள் நலனுக்கு நல்லது. இல்ல விஜய் திமுக மேல வைக்கிற விமர்சனத்துக்கு அதிமுக சைடுல இருந்தும் வந்து ஆதரவு குரல்கள்லாம் வந்திருக்கு. இல்ல நாங்க சொல்றதை விஜய் சொல்றாரு. ஜனநாயகத்தில் மன்னராட்சின்னு 2 வருஷமும் சொல்லிட்டு இருக்கேன். விஜய் சொல்றாரு, அதை தான் ஆதவர்ஜனும் சொன்னார், மன்னராட்சியை வீடு அனுப்பணுங்கிறாரு. நம்ம சொன்ன கருத்துல உண்மை இருக்கு, ஏற்புடையதா இருக்கு, மக்கள்கிட்ட வரவேற்பு இருக்குங்கிறனால தான் அவங்களும் அதை சொல்றாங்க. இதில் முக்கியமாக இன்னைக்கு திரு நயினார் நாகேந்திரன் சொன்ன ஒரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட் வந்து, அதிமுகவோட இதே கேள்வி, அண்ணாமலை அவர்களுக்கு வைக்கப்பட்ட அதே கேள்வி தான், அதிமுகவோட திரும்ப கூட்டணி சேருவீங்களா அப்படிங்கும்போது அவர் திமுக ஒரு வலுவான கூட்டணியாக வச்சுருக்காங்க, ஒரு கூட்டணி இருக்குது, எதிர்நிலையிலையும் ஒரு வலுவான கூட்டணி இருந்தால் மட்டும்தான் திமுக வீழ்த்த முடியும். அதுக்கு அதிமுக இல்லை, தாவேக்கா அடுத்த கேள்வி. அப்போ தாவேக்கான்னு ஓகே, யாராக இருந்தாலும் ஒரு வலுவான அணி அமைத்தால் மட்டும்தான் திமுகவை வீழ்த்த முடியும் அப்படின்னு நயினார் நாகேந்திரன் ஒரு பாயிண்ட் வந்து சொல்கிறார். அவர் சொல்றதுல லாஜிக் என்னன்னா, இப்போ நீங்க ஒருவேளை எல்லாரும் தனித்தனியா அதிமுக தலைமையில் கூட்டணி, விஜய் பாஜக தலைமையில் கூட்டணி, சீமான் திமுக இப்படி 5 முனை போட்டி வரும்போது ஆட்சிக்கு எதிரான வாக்குகள் ஸ்பிளிட் ஆகும்போது இயல்பாகவே அந்த வெற்றி திமுகவுக்கு போறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. அதை தடுக்கணும்னு பாஜக ஒரு முயற்சி எடுக்கிறாங்க. திமுகவை வீழ்த்தணுங்கிற புள்ளியில இருக்கிற அதிமுகவும் இவங்களோட சேர்ந்து கைகோர்த்து திமுகவை வீழ்த்தலாம்ல. அருமையான கேள்வி. இந்த கேள்விக்கு ரொம்ப கொஞ்சம் விளவாரியா பதில் சொல்லலாம். நாடாளுமன்ற தேர்தல் போது சட்டமன்ற தேர்தல் கிடையாது.
முற்றிலும் மாறுபட்ட ஒரு களம். மக்கள் மனநிலையும் அப்படிதான். ஓகே. நாடாளுமன்ற தமிழக மக்களோட பொலிட்டிக்கல் கோஷியன்ட் அண்ட் பொலிட்டிக்கல் அவேர்னஸ்ங்கிறது மற்ற மாநிலங்களை காட்டிலும் மிகவும் வேறுபட்டது. ஓகே. உதாரணம் சொல்கிறேன், 22 தொகுதிகள் இடைத்தேர்தல் சட்டமன்றத்துக்கு, அதில் 13 ஜெயிக்கிறாங்க, நாம் 9 ஜெயிக்கிறோம். 9 ஜெயிச்சா ஆட்சி தக்க வைக்கிறோம். ஆனால் கரெக்டாக 9 ஜெயிச்சா ஆட்சி தக்க வைக்கிறோம் என்ன. ஆனால் அந்த டைமில் நடந்த நாடாளுமன்ற தேர்தல் 30 அடியும் தோக்குறோம். சொல்கிற கணக்கு புரியுதுங்களா? ஒரே நேரத்தில் தான் மக்கள் வாக்களிக்க போகிறாங்க. தமிழ்நாட்டு வாக்காளர்கள் ஒரே நேரத்தில் வாக்களிக்கிறாங்க. சட்டமன்ற தேர்தல் 23 இடத்துல இடைத்தேர்தல் வருது, 22 இடத்துல வந்துச்சு. அதில் வந்து கணக்கு மாறுச்சுன்னா திமுக ஆட்சி. அதே திமுகவில் ராகுல் காந்தியை முன்மொழிந்து இவர் தான் பிரதமர் நிற்கிறாங்க. அதுக்கு போய் ஆமாம் திமுக நாடாளுமன்றத்தில் அவங்க வச்ச பரப்புரை எனக்கு ஏற்புடையதாக இருக்குன்னு திமுகவுக்கு 30 இடம் கொடுக்குறாங்க இல்லையா? இங்கே எடப்பாடியாரா ஸ்டாலினான்னு கேட்கணும் அந்த டைமில். அதுதான் அந்த களம். அதான் எடப்பாடியார் தமிழ்நாடுக்குன்னு ஓட்டு போடுறாங்க. இதுதான் களம், நல்லா புரிஞ்சுங்க. அதே மாதிரி 2021 3வது முறையாக கேட்குறோம். எப்போவுமே தமிழ்நாட்டில் ஆண்ட கட்சியை மீண்டும் ஆண்ட பெருமை 2016 32 வருடங்கள் கழிச்சு புரட்சி தலைவி அம்மா அப்படி சாதனை படைத்தாங்க. அப்போ திமுக என்ன சொல்லிச்சு? நாங்கள் தோத்ததே 1% தான், தோத்துட்டோம் சொன்னாங்கல்ல. இது ஒன்றும் பெரிய தோல்வி நான் ஏற்றுக்க முடியாது, 1% தான். 2021 கேட்குறோம், எத்தனை ஓட்டில் நாங்கள் மிஸ் பண்ணுறோம்? எடப்பாடியார் கொடுத்த கணக்கு 34 இடங்களில் வெறும் 5000 ஓட்டுலேருந்து 10,000 ஓட்டுக்குள்ள நாங்கள் தோற்றுருப்போம். நாங்கள் வெறும் 50,000 ஓட்டு எடுத்திருந்தால் 34 இடத்துல ஜெயிச்சிருப்போம். 34 இடங்களே வெறும் 50,000 ஓட்டு எடுத்தோம். அதாவது என்ன, அது கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா ஒரு தொகுதியிலும் ஒரு 1750 ஓட்டு எடுத்தால் நாங்கள் ஜெயிச்சிருப்போம் அப்படின்னு. 1,98,000 ஓட்டு தான் வாக்கு வித்தியாசங்கள் என்று. அதனால் இப்போ 3வது டைம் கேட்கும்போதே இப்போது ஆட்சிக்கு வந்து 520 வாக்குறுதி கொடுத்து எல்லாம் முடிஞ்சு போய் சட்ட ஒழுங்கு பிரச்சனை, போதை பிரச்சனை, மக்களோட ஏமாற்றம், ஆன்டி இன்கம்பன்சின்னு சொல்கிற உச்சத்தில் இருக்கும் பொழுது கூட்டணி கட்சிகள் வெறுப்பில் இருக்கிறாங்க, கடுப்பில் இருக்கிற நேரத்தில் கூட அங்கே இருக்கிற கூட்டணி கட்சிகள் இங்கே அஇஅதிமுகவுக்கு வந்தால் பலம் வாய்ந்த கூட்டணின்னு எடப்பாடியார் சொன்னது தானே நடக்கும் களத்தில். அதனால் பிரியுது அப்படின்னா அந்த ஓட்டு பிரிஞ்சா என்ன, பிரிஞ்சா யாருக்கு பாதகம் ஜாஸ்தின்னு திமுக தான் பாதகம் ஜாஸ்தி. நரேட்டிவ் வேணும்னே ஓட்டுறாங்க. இல்ல சார், வாக்குகள் பிரிஞ்சுன்னா அதிமுகவுக்கு வந்து தோல்வியா? அது கிடையாது. ஓட்டுகள் பிரிஞ்சா திமுகவுக்கு தான் தோல்வி ஜாஸ்தி. ஏன்னா ஓட்டுகள் பிரியும் போது திமுக வெர்சஸ் அதிமுக வந்து அதிமுக தான் ஜெயிக்கும் அந்த இடத்துல. ஆட்சிக்கு எதிரான மனநிலையில் இருக்கிற வாக்குகளை அறுவடை பண்ற இடத்துல அதிமுக இருக்காங்கிறது தான் கேள்வியே. ஏன்னா இப்ப ஆப்ஷன் மக்களுக்கு வந்துருச்சு. இதே திமுக உங்களை விட அண்ணாமலை கடுமையா விமர்சிக்கிறாரு. புதுசா வந்திருக்கிற விஜய் உங்களை விட வீரியமா அவரும் விமர்சிக்கும் போது ஏன் ஒரு ஆப்ஷனா நம்ம இவங்களெல்லாம் பிக் பண்ணக்கூடாது? அந்த ஒரு இடத்துல வாக்குகளை குவிக்கிற சக்தி அதிமுக இருக்கா அப்படிங்கிறது தான் கேள்வி. அதே கணக்கு தான் நாமளும் சொல்றோம். இதுக்கு தான் திருப்பி தனியாக திமுக கேட்குறேன்னு. நாங்கள் தனியாக கிளம்புக்கான தைரியம் எங்களுக்கு இருக்கு, உங்களுக்கு இருக்கான்னு திமுக கேட்டு திமுக யாரும் வரலன்ற ஒரு அர்த்தமும் இருக்கு. நான் தனியா நின்று அது வரல. அப்போ 2014 யாரும் வரல, நான் தனியாக நின்னும். 2014 யாருமே வரலன்னா தனியாக நின்னும் அப்படி கிடையாது. தனியாக நின்று பலத்தை நிரூபிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்னா வாய்ப்புகள் இருக்குது. பண்ணியிருக்கோம். திமுக பண்ணியிருக்காது வரைக்கும் பண்ணது கிடையாது. 2 பேர் தான் தாங்கி பிடிக்கிறாங்க திமுக. முதல்ல ஊடகம், 2வது கூட்டணி. 2மே 6 மாதத்தில் கலண்டுரும். கலண்டுச்சுன்னா திமுகனால் நிற்க முடியாது. திமுகவின் எதிர்ப்பு வாக்கள் கூட்டணி இயக்கங்களுடைய ஓட் டிரான்ஸ்ஃபர், கூட்டணியோட ஓட் டிரான்ஸ்ஃபருங்கிற ஒரு கணக்கு இருக்குது அதிமுகவுக்கு. இப்போ புதிதாக வருபவர்கள் ஓட்டை உடைப்பாங்க. பெஞ்ச் ஓட்டர்ஸ்ன்னு சொல்கிறோம். கடைசி நேரத்தில் ஒரு எப்போவுமே 1.5% 2% பெஞ்ச் ஓட்டர்ஸ் யாருக்கு ஓட்டு போடுறதுன்னு தெரியல பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கடைசி பெஞ்ச் ஓட்டர்ஸ் இருக்காங்க. அந்த பெஞ்ச் ஓட்டர்ஸ் எப்பவுமே புதிதாக ஒரு ஆட்கள், இந்த 3வது அணி, இந்த ஆப்ஷனாக ஒரு ஆட்கள் வந்து பெஞ்ச் ஓட்டர்ஸ் எடுப்பாங்க. அதையும் மீறி ஆன்டி இன்கம்பன்சி புதிதாக ஒருவருக்கு வாய்ப்பு தரலாமே நினைப்பவர்கள் அப்படியே மாறி கொடுத்துட மாட்டாங்க. சரி, ஒரு 100 பேர்ல வாய்ப்பு தரலாம் அப்படிங்கிற ஒரு சதவீதம் ஒரு 4 பேர் தான் இருக்கு. இல்ல நீங்க ஆல்டர்னேட் யாருன்னா அதிமுக ஆல்டர்னேட் அங்கேதான் விழுகும் ஓட்டு. இல்ல எனக்கு என்னன்னா இப்ப நாடாளுமன்ற தேர்தல் கணக்கு சட்டமன்ற தேர்தல் இல்லன்ற யதார்த்தத்தை புரிஞ்சுட்டு தான் நான் இந்த கேள்வி கேட்கிறேன். 2024 அதிமுக கிட்டத்தட்ட ஒரு 88 லட்சம் வாக்குகள் தான் வாங்க முடிஞ்சது. ஆனா அதிமுக கிளைம் பண்ணிக்கிறது 1.5 கோடி தொண்டர், 2 கோடி தொண்டர். இப்ப என்னன்னா இந்த 80 லட்சம் வாக்குகளை திரும்பவும் நீங்க ஒரு 1 கோடி 30-40 லட்சம் கொண்டு போனாதான் திரும்ப அந்த ஆட்சிக்கு வரதுக்கான இடத்துக்கு அதிமுக இருக்க முடியும். அதுக்கு திமுக கிட்ட ஒரு வலுவான கூட்டணி இருக்கு. ஈவன் பாஜகவும் கிட்டத்தட்ட அதிமுக கூட்டணிக்கு நெருங்கி அவங்க அந்த ஓட் பர்சன்டேஜ் வச்சிருக்காங்க. புதுசா விஜய் வரும்போது அதிமுக அந்த வலுவான திமுக வெர்சஸ் அதிமுகன்ற இடத்துல அதிமுக அந்த வலுவா இருக்கா அப்படிங்கறதான் திரும்ப அதை கேட்டுட்டே இருக்கேன். சார், நாடாளுமன்றத்திலேயே அதிமுக வெர்சஸ் திமுகவோட பர்சன்டேஜ் கேப் டிஃப்ரென்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னாக்கா நாட் மோர் தென் 7%. நீங்கள் இதை சொல்கிறேன். நீங்கள் அதிமுக வந்து 88 லட்சத்துலேருந்து 1.5 லட்சம் 1.5 கோடிக்கு போகணுங்கிறது 1.5 கோடிக்கு போகிறது இயல்பாக நடக்கக்கூடிய விஷயம். ஏன்னா 33% 1.5 கோடிக்கு வந்துடும். திமுக 6% கம்மியாக இருக்குங்கிறது உண்மை. அதை பேசுவோம் நம்ம. டிஎம்கே வர்சஸ் ஏஐடிஎம்கே நேருக்கு நேர் வைக்கும்போது திமுக இந்த நாடாளுமன்றத்தில் 6% சரிந்திருக்கிறது என்பது உண்மை.
அது இன்னும் சரிவை நோக்கி தான் சட்டமன்றத்தில் போகும். த மார்ஜின் பிட்வீன் ஏஐடிஎம்கே அண்ட் டிஎம்கே வில் பி வெரி வெரி க்ளோஸ். எனக்கு நான் இங்க இந்த பாயிண்ட் நிறுத்தணும்னு நினைக்கிறேன். நான் மேத்தமெட்டிக்ஸ் சொல்லிடுறேன். உங்க கேள்வி நிறைய இல்ல, என்னோட கேள்வி மேத்தமெட்டிக்ஸ் இல்ல, அதை சொல்லிடுறேன். என்னன்னு சொல்லிடுறேன். தமிழ்நாடு அரசியல் களத்தில் whoever crosses 37% உறுதியாக ஆட்சி அமைப்பாங்க. 37% கிராஸ் பண்ணும் உறுதியாக ஆட்சி அமைப்பாங்கிறது கலையதார்த்தம். அசம்பிளி எலெக்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் 37லேருந்து 40%, 40ங்கிறது போனஸ் மாதிரி. 37% கிராஸ் பண்ணணும். இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலவரத்தில் சட்டமன்றத்தில் அனலைஸ் பண்ணும்பொழுது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினால் அந்த 37% கிராஸ் பண்ணுறதுக்கு இன்னும் எங்களுக்கு தேவை 5 லட்சத்துக்கும் குறைவான வாக்குகள் தான். அதுதான் எடப்பாடியார் கணக்கு நாங்கள்லாம் போட்டு ஆல்ரெடி முடிச்சு வச்சாச்சு. ஓகே, நமக்கு தேவை என்ன அப்படிங்கிறது உறுதியாக 37 கிராஸ் பண்ணணும் அப்படிங்கிறது எத்தனை லட்சம் வாக்குகள் நம்ம ரீச் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து 5 லட்சத்துக்கும் குறைவான வாக்கு. இன்னும் ப்ரிசைஸ் நம்பர் ஒன்று இன்னும் 2 வாரம் டைம் கொடுங்க, அனாலிசிஸ் ஓடி இருக்கு சொல்லிடுறேன். இல்லை சரி, அதனால தான் இன்னைக்கு அந்த இடத்துல கூட எடப்பாடியார் எதுக்கு 1,98,000 34 தொகுதின்னு எதுக்கு சொன்னார்னா இந்த அனாலிசிஸ் பண்ணி கையில் ரெடியாக வச்சிருக்கனால தான் சொல்கிறாரு. திமுக 7% வாக்கு குறைஞ்சிருக்காங்க. ஆனால் வந்து இன்னொரு விஷயத்தையும் சொல்லிடுறேன். இத்தனை வாக்குகள் எடுத்தால் நம்மளுக்கு வந்து வாய்ப்புகள் அப்படிங்கும்போது கூட்டணி கட்சியில் எந்த கட்சி கூட்டணி நம்முடன் வந்தால் ஓட் டிரான்ஸ்ஃபர் நடக்குங்கிற கணக்கு வரைக்கும் கூட எடப்பாடியார் பார்க்குறாரு இந்த தடவை. ஏன்னா போன முறை பாமகவுடன் நாம் இணைந்து நமக்கு எத்தனை ஓட் டிரான்ஸ்ஃபர் வந்தது, நடந்ததா நடக்கலையாங்கிற அனாலிசிஸ் வரைக்கும் இறங்கி பண்ணுறாரு எடப்பாடியார். இது ஸ்டாலின் பண்ணுற அளவுக்கு பண்ணுறாருலாம் எனக்கு தெரியல. ஸ்டாலின்லாம் இதெல்லாம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளே கிடையாது. என்ன சொல்கிறாரோ அதை கேட்டு போவார், அவ்வளோதான். எடப்பாடியார் ஓட் டிரான்ஸ்ஃபர் கொடுக்கக்கூடிய இயக்கங்கள் என்ன, கட்சியில் என்னங்கிற வரைக்கும் பார்க்குறாரு. அது எந்தெந்த தொகுதிங்கிற வரைக்கும் இறங்கி பாக்குறாரு. ஆனா இதே கட்சிகளை அரவணைச்சு எங்க வாக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுது, எங்க வாக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகல, நம்ம பாமக வேணுமா விசிக வேணுமா, இந்த கூட்டணி எவ்வளவு முக்கியம்னு அவ்வளவு நுணுக்கமா கூட்டணி கட்சிகளை அரவணைச்சு போற ஸ்டாலின் இந்த கணக்கெல்லாம் போடலன்னு போடல நம்ம ஏத்துக்க முடியுமா சார்? கண்டிப்பா போடல சார். வெற்றி கிடைச்சிருக்கு சார். நான் எண்ட் ஆஃப் தி டே வெற்றி தான சார் நம்ம. ஏன் போடுறேன் இல்ல, அது சட்டமன்றத்துல கணக்கு மாறுங்கறத நான் சொல்றேன். நாடாளுமன்றத்துல வெற்றி இல்ல, ஏன் கணக்கு இல்ல, அந்த கணக்குல தான் நான் உங்கள்ட்ட நாடாளுமன்ற சட்டமன்ற கம்பேரிசனா உங்கள்ட்ட சொன்னேன். எனக்கு என்ன புரியுதுன்னா, ஏன் இந்த கணக்குல ஒரு சின்ன ஒரு இது இருக்குன்னா, திமுக 7% வாக்கு குறைஞ்சுமே அவங்க வந்து சீட்டா அவங்க கன்வெர்ட் பண்றாங்க, ஸ்வீப் ஆகுது. ஏன்னா இங்க கட்சிகள் பிரிஞ்சு நிக்கிறாங்க. இததான் வந்து அண்ணாமலையும் நயினார் நாகேந்திரனும் சுத்தி காட்டுறாங்க. நம்ம பிரிஞ்சு நின்னா சேர முடியாது. நான் முதல் கேள்விக்கு திரும்ப வரேன். நம்ம பிரிஞ்சு நிக்கல பாயிண்ட். நீங்க 3 தனித்தனி தலைப்புகளை ஒண்ணா க்ளோக் பண்றீங்க. நாடாளுமன்ற தேர்தல்ங்கிற ஒரு டாபிக், அசம்பிளி அப்படிங்கிற இன்னொரு டாபிக், ஓட் டிரான்ஸ்ஃபர்ங்கிறது இன்னொரு டாபிக். நான் பேசுறது அசம்பிளி எலெக்ஷன்ஸ், ஓட் டிரான்ஸ்ஃபர். நாடாளுமன்றத்தில் ஜெயிச்சாங்கன்னா நம்ம ஜெயிச்சாங்க தான் சொல்றேன். ஆனா அதே நாடாளுமன்றத்தில் திமுக வாக்கு சதவீதம் இழந்திருக்குன்னு சொன்னேன். நான் எங்கேயுமே வந்து கூட்டணி கட்சியோட ஓட் டிரான்ஸ்ஃபர் அங்கே நடந்திருக்கு அப்படிங்கிற டாபிக்கே நான் தொடவே இல்லை. நாடாளுமன்ற தொடவே இல்லை. வாக்குகளை இழந்துமே அவங்க சீட்டா கன்வெர்ட் பண்ணிட்டாங்க. அதிமுகவால ஏன் கன்வெர்ட் பண்ண முடியல? ஏன்னா வாக்கு பிரிஞ்சிருச்சு. இல்ல, நான் அதையும் சொல்றேன். அசம்பிளி அந்த மாதிரி கிடையாது. அசம்பிளில எலக்டோரல் பிஹேவியர் அது கிடையாதுங்கிறதுக்காக தான் 2019 23 தொகுதியோட இடைத்தேர்தல் என்ன வந்துச்சு, அதுல எப்படி இருந்துச்சுங்கிறத எக்ஸாம்பிள் சொல்றேன். 13 இதே அசம்பிளில 22 இடைத்தேர்தலே உங்களோட 13 தொகுதியை திமுக வெற்றி பெற்றாங்க. நீங்க ஆட்சிக்கு தேவையான 9 இடத்தை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி வின் பண்ணிட்டீங்க. நம்ம என்ன சொல்றோம், அது திமுக தொகுதி, அது 13 தொகுதி உங்க தொகுதி தானே அது. நம்ம என்ன சொல்றோம்னா, 2வது முறை அமைச்சிட்டோம், புரட்சித்தலைவி அம்மா அமைச்சாங்க, இரட்டை தலைமை என்ன வைக்கணுமோ 40 எம்எல்ஏ என்கிட்ட தயாரா இருக்காங்கன்னு பேசின அப்பாவும், அந்த டைம்ல பேசின அப்பாவுனால உங்களால ஜெயிக்க முடியலங்கிறத ஃபேக்ட். இப்போ நீங்க சொன்ன அதே செட்மெண்ட் தான். ஓட் டிரான்ஸ்ஃபர்னால நம்பர் ஜெயிச்சிட்டாங்களே அப்படிங்கிறது நம்பர் கேம். அந்த இடத்துல நம்பர் தான் ஜெயிச்சோம்ல, மக்கள் வாக்களித்தார்கள்ல, அதுதான் விஷயம். அசம்பிளிங்கிறது டோட்டலி வேற பிஹேவியர். மக்களை பொறுத்த வரைக்கும் மிக மிக டோட்டலி டிஃப்ரெண்ட் பிஹேவியர். நீங்கள் நாடாளுமன்ற தேர்தலில் மக்கள் என்ன கண்ணோட்டத்தோடு போய் வாக்கு செலுத்த போகிறாங்களோ அதே கண்ணோட்டம் கிடையாது அசம்பிளியில். மக்களுக்கு சாய்ஸ் அப்படின்னு சொல்லி பாஜக ஆல்ரெடி ஒரு சாய்ஸ்னு உள்ள வந்து நிறைய டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு போயிட்டாங்க. சட்டமன்றத்துலையும் சரி நாடாளுமன்றத்தையும் சரி டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு போயிட்டாங்க. இப்போ மரியாதைக்குரிய விஜய் அவர்கள் சாய்ஸ் அப்படிங்கிறது வந்து, சாய்ஸுங்கிற பேச்சு எப்போ வரும்னா, நான் தனித்தே நிற்கிறேன்னு விஜய் போகிறான்னு வச்சுங்க, அது ஒரு சாய்ஸ். இல்ல நான் வந்து 3வது அணியா போறேன், பங்கு அதிகாரத்திலும் பங்குன்ற இடத்துக்கு அவர் நகர்றாரு. இல்ல நான் 3வது அணியா போறேன் அப்படிங்கும்போது 3வது அணி ஒரு சாய்ஸ் அப்படி போகும். கட்டமைப்புங்கிறது வந்து தேர்தல் நிலவரம் அந்த மாதிரி எக்ஸ்பெரிமெண்டல் சாய்ஸுக்கு யாருமே தயாராக இல்லை. களம் மாறி இருக்கிறது. அஇஅதிமுகவில் வாய்ப்புகள் இருக்கு. அதற்கு எப்படி நாம் அதை உபயோகப்படுத்திக்கணும்? உங்ககிட்ட செல்வாக்கு இருக்கு, திமுகவிடம் என்ன வாய்ப்புகள் அப்படிங்கிற கணக்கில் தான் ஓடும் கூட்டணி கட்சிகளை பொறுத்த வரைக்கும். அந்த கணக்குகள் போடுறதுக்கு உங்களுக்கு டைம் கொடுங்க. அடுத்த 2025 ஜூன் ஜூலை வரைக்கும் அந்த கணக்குகள் ஓடும். அந்த கணக்குகள் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த களத்தோட சென்டிமெண்ட்ஸை பேஸ் பண்ணி தான் அவங்க ஆரம்பிப்பாங்க. ஓகே, அதனால் இன்னும் டைம் இருக்குது. 2025 நவம்பர் வரைக்கும் டைம் இருக்குது. சரி, இப்போ எனக்கு நிறைவாக ஒரே ஒரு கேள்வி. அதிமுக பாஜக கூட்டணி சாத்தியமா, அதிமுக தாவேகா கூட்டணி சாத்தியமா? ஒரே பதில் தான். 2026 எடப்பாடியார் முதலமைச்சராக சென்ட் ஜார்ஜ் கோட்டையில் அமருவார்.
அந்த அமைவதற்கான கூட்டணி அமையப்பெறும். அப்ப நீங்களும் பாஜகவோட கூட்டணி இல்லைன்னு உறுதியா சொல்ல மாட்டீங்க? இல்லை, எடப்பாடியார் முடிவு சொல்லிட்டாரு. நான் ஒரு கட்சியோட செய்தி தொடர்பாளர். எடப்பாடியார் சொன்ன என்ன ஸ்டாண்டோ அந்த ஸ்டாண்டு ஃபைனல். நீங்கள் அதான் முதல் பேட்டியோட ஆரம்பத்திலேயே சொல்லிட்டேன். நிறைய தடவை பொதுச் செயலாளர்கிட்ட கேட்டீங்க, அவர் என்ன சொல்கிறாரு? இல்லைன்னு சொல்கிறாரு. அதுதான் ஃபைனல். எங்களுக்கு எங்கள் பொதுச் செயலாளர் என்ன சொல்கிறாரோ அதான் ஃபைனல். பொதுச் செயலாளர் முடிவு இல்லைன்னு சொல்லியிருக்காரு, அதான் ஃபைனல். தாவேக்காவை அந்த கேள்வியை தவிர்க்கிறீங்க. அதுக்கும் பதில் சொல்லிட்டேன். உண்மையிலேயே இப்போ ஸ்பெகுலேஷனுக்கே இந்த நடுங்குறாங்க திமுக. எங்கே உண்மையாச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு. அதனால் நீங்கள் சொல்கிற அந்த வெற்றி கூட்டணி அமையப்பெறும். ஸோ என்ன நடக்குதுன்னு பொறுத்திருந்து பார்ப்போம் சார். இவ்வளோ நேரம் உங்கள் நேரத்தை எங்களோட செலவழிச்சிருக்கு, ரொம்ப நன்றி. யார் பிடிச்சது? குமரேசன், மறுபடியும் நீங்க தானா? Merry Christmas and a Happy New Year. The Chennai Cells, let the celebrations begin. எங்களுக்கு பீடிக்கே வழி இல்லை குரு, பிச்சை எடுக்கிறோம். பிச்சை எடுக்கணும்னு ஆயிடுச்சுல, அப்படியே ஒரு குவார்டர் கட்டிங் சேர்த்து எடுக்க வேண்டியதானே?